பிக் பாஸ் இன்னைக்கான 2 ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் ப்ரோமோல வந்து ரைசா வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல தூங்குறத அதிகம் விரும்புறாங்க. பிக் பாஸ் ரூல்ஸ் படி வந்து பகல் நேரத்துல தூங்கக்கூடாது அப்படிங்கறதா. அவங்களுக்கு பல முறை வார்னிங் கொடுத்துருக்காங்க, பல முறை எழுப்பி விட்டுருக்காங்க. ஆனா தொடர்ந்து அதை வாடிக்கையா செஞ்சுட்டு தான் வர்றாங்க. அதே போலதான் இன்றும் வந்து பெட்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க உயர் திரு ரைசா. இதனால ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு நபர் வர்றாரு, வந்து எல்லா முட்டையும் எடுத்துட்டு போயிடுறாரு. அதாவது ரைசா பண்ண தப்புனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த முட்டையை எடுத்துட்டு போயிருக்கோம். ரைசா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எதுக்கு தூங்குறாங்க அப்படிங்கறத எல்லாரும் முன்னாடியும் விளக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ரைசா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு பேசுறப்ப அது எதுக்கு நான் விளக்கணும், நான் வந்து தூங்குனக்காக முட்டையை எடுத்துட்டு போயிட்டீங்க, அழுதா திருப்பி கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. உடனே உங்களுக்கு இந்த ரூல்ஸ்லாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து கேள்வி கேட்குறாரு. எனக்கு இந்த ரூல்ஸ்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது தூங்குனா ரூல்ஸை பிரேக் பண்ணா முட்டையை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற மீனிங்ல அவங்க பதில் சொல்றாங்க. என்ன கான்வர்சேஷன் போனது, என்னென்ன நடந்ததுங்கிறது நம்ம முழு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். இதுல சில டயலாக்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க முட்டையை எடுத்துட்டு போனதுக்கு ரைசாவோட மேக்கப் செட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா ரைசா உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது எப்படியாவது வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்கன்னு தான் தோணுது. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது ப்ரோமோவில் வந்து நைட் எல்லாம் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து வருது. அதுக்கடுத்து வந்து காஜல் வந்து நைட்டெல்லாம் டாஸ்க் அப்படின்னா என்ன அனுப்பிச்சிருங்க பிக் பாஸ் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து வையாபுரி வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே அப்படிங்கிற டயலாக் சொல்றப்போ வந்து ஸ்னேகன் சொல்றாங்க, சொல்லுவா பண்ணிடுவா ரவுடி அப்படின்ட்டு சொல்றாரு. மேலும் ஸ்னேகன் என்ன சொல்றாருன்னா, அவ வந்து நெகட்டிவ் இமேஜ் எடுக்கணும் அப்படிங்கறக்காக வந்திருக்கா. நம்ம எல்லாரும் ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்றோங்கிறதுனால ஓவியாவுக்கு ஆப்போசிட்டா அவ பேசுறா அப்படிங்கிற காரணமே வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் எடுக்கணும் அப்படிங்கறதா அவ டார்கெட்டு அப்படின்ட்டு ஸ்னேகன் சொல்றாரு. அதுக்கடுத்து ரைசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, காஜல் வந்து காமெடி பீஸ் சீஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆரவ் கிட்ட. இதோட அந்த ப்ரோமோ வந்து முடியுது. இன்னைக்கும் நைட் எல்லாம் வந்து டாஸ்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது பிக் பாஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்களா, என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து இன்று எபிசோட் ஆரம்பிச்சு முழுமையா பார்த்தாதான் தெரியும். இதுதான் இன்னைக்கு வெளியாயிருக்கிற 2 ப்ரோமோக்கள். இந்த 2 ப்ரோமோ வந்து பாக்குறப்ப ஒரே ஒரு விஷயம் தெரியுது. ரைசா வந்து தொடர்ந்து ரூல்ஸ் பிரேக் பண்றதை நியாயப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா இது வந்து வெறும் பிக் பாஸ் கேம் ஷோ அப்படின்னா கூட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க. நாளைக்கு ஒரு தொழில எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போறப்ப அந்த தொழில நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போனதுக்கு அப்புறம் சொன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து கண்டிப்பா நாளைக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுக்க போற ப்ரொடியூசரும் டைரக்டரும் யோசிப்பாங்க. ஒருவேளை இதே மாதிரி நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறத, இது அவரோட வளர்ச்சிக்கு பாதிக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை தாண்டி வந்து எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவங்களோட சாமர்த்தியம். காஜல் வந்து மக்கள் கிட்ட நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஸ்னேகன் சொல்றாரு. ஒருவேளை உண்மையிலே அதற்காக தான் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்களா, இல்ல இயல்பாவே அவங்க குணம் அதுதானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்று முழுமையான எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.